இப்போ நாங்கள் வந்து சாவு கச்சேரிக்கு வந்து வெளிக்கிட போகிறோம். வேணா அண்ணா வளவுக்கார உழுவட்டு தானுங்க சாவகச்சேரியில நலங்களை போடல. இந்த காலத்தில் வந்து புனமட்டை தென்னை மட்டை வட்டி எடுத்துட்டு இதுக்குள்ளால வந்து கிரிக்கெட் விளையாடி தெரிஞ்ச ஆளாம். பின்ன சும்மா இந்த குளத்துக்கு மீன் பிடிக்கிறது ஒன்றுக்கு வந்து இப்போ வெள்ளைக்காரு, அதுக்கு பின்னால் நீலக்காரு, அதுக்கு அங்கால நம்மளை பேரிச்சம்பளம் நிற்கிது. சொப்பன சுந்தர் 7 மணிக்கு போகிற இடத்த 10 மணிக்கு போவானுங்களா? பிரியாணி சந்தோஷமா சாப்பிடுங்க. மோர் கொச்சிக்கா அப்பளம் இருக்கா, பருப்பு கடையில் இருக்குதா, பாயசம் வேறு வந்துருக்கு. ராஜ விருந்து நல்லா இருக்கா, சாப்பிட்டியா? வெல்கம் டு ஆர்ஜே பீத் கேஜே. ஓகே, போன ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு சாப்பாட்டு வீடியோன்னு. நைட் டைமில் வந்து நாங்கள் போயிருந்தோம். அந்த வீடியோவில் தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து சாப்பாட்டை பற்றி சொன்னதால் மறுபடியும் இன்னொரு சாப்பாட்டு வீடியோ இது. கண்டிப்பாக ஆமாம், அடுத்த ஒரு விருந்துக்கு அழைச்சிருக்காங்க சாவகச்சேரியில். ஸோ முன்னாடி அவங்கள வந்து பார்த்துருப்பீங்க எங்களோட சேனலில் வந்துட்டு நாங்கள் அவங்களோட வீடு புதுமனை புகுதல் விழாவுக்கு வந்து போயிருந்தோம் வந்து சாவகச்சேரியில். நாங்கள் எப்போ யாழ்ப்பாணம் பக்கம் வந்தாலே மோஸ்ட்லி கண்டிப்பாக அவங்களோட வீட்டை வர சொல்லுவாங்க, எங்களுக்காக விருந்து போடுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு வீடு ஜெசோ கடை வீட்டை வந்து சாப்பாட்டுக்கு போக போகிறோம். மேடம் இதில் என்ன பிரச்சனை சொன்னால், போன வாட்டி இவரோட கார் வந்து பேரிச்சம்பளம் கொடுத்து வேண்ட அளவுக்கு வந்து மாறி போச்சுல. ஸோ அதனால் இன்றைக்கி கார் வந்து கொஞ்சம் சூஸ் பண்ண வேண்டி வந்திருக்கும். எந்த காரை தூக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. என்னடா அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க, கார் அடிக்கிறீங்க இப்போ பார்க்க போகிறீங்க நீங்கள். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நம்பர் பிளேட் எல்லாம் வந்துட்டு போல இருக்கு. நான் போட்ட நம்பர் பிளேட் வந்துட்டுது. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் வந்து வீடியோக்குள்ளே வந்து போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளார போகலாம். கண்ணன முன்னுக்கு வந்து இப்போ வெள்ளைக்காரு, அதுக்கு பின்னால் நீலக்காரு, அதுக்கு அங்கால நம்மளை பேரிச்சம்பளம் நிற்கிது. சொப்பன சுந்தர் எதில் போகிறோம் என்னண்டா இப்போ இந்த காரோட நம்பரை காட்டினதுக்கே கார்காரன் வந்து சண்டைக்கு வராமல் இருந்தால் சரிதான். ஓகே, மூணுல ஏதாச்சும் ஒன்றுல போகலான்றீங்க. என்னதான் காரில் வந்து ஆளுங்கிட்ட சொப்பன சுந்தரிக்கு போகிறதான் எல்லாமே. சொப்பன சுந்தரி ஒரு விஷயம் இருக்கு, பெட்ரோல் இல்லாட்டி மட்டும் தான் சொப்பன சுந்தரி நிற்கும், இல்லாட்டி கடைசி வந்து நிற்காது. இல்ல இது வந்து அந்த காலத்துல இப்படி ஓடுத்து இந்த காலம் தெரியுமா, அவர் புத்தகம் நினைப்பு இதில் போட்டு விடுங்க. பெட்ரோல் இல்லாட்டி மட்டும்தான் இவர் நிப்பாரு. சரியா, இதெல்லாம் டீசல், இது டீசல், அது பெட்ரோல். சரியா, எது வேணாலும் எடுத்துட்டு போகலாம். நம்ம சொப்பன சுந்தரியே போவோம். சொப்பன சுந்தரி தான் அதை கைவிட்ட அப்புறம் அது நாளைக்கு நம்மள எங்களை என்னதான் எங்களை ஒரு வாட்டி தான் நடுத்தருவில் நிப்பாட்டி இருக்குது. முந்தி வந்த கொம்பை பிந்தி வந்து செய்ய மறிச்சதோ, பிந்தி வந்த கொம்பை முந்தி வந்து செய்ய மறிச்சதோ ஒரு பழமொழி. இப்போ நீங்கள் வீடியோவில் சொல்லிட்டீங்கல்ல, யாராச்சும் ஒருத்தங்க அதை கமெண்ட்ல சொல்லுவாங்க என்ன பழமொழின்னு. கண்டிப்பா, ஆமாம், நல்ல விஷயம். பாப்போம், நாங்கள் ஒரு கார் ஒன்று எடுக்கணும். கார் ஒன்று எடுக்கணும். ஓகே. அப்போ சொப்பன சுந்தரில் கை வச்சுட்டே சொல்லு. பாப்போம், நல்லா இருந்தா கார் எடுப்போம். இருக்கிற விட்டு பிறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா அது வேற மாதிரி முடிஞ்சிடும். கார் எடுக்கணும், பாப்போம், ட்ரை பண்ணுவோம். ஓகே, அது மட்டும் நம்ம சொப்பன சுந்தரி. ஐயோ, சொப்பன சுந்தரி சும்மா சொல்லக்கூடாது. அன்னைக்கு ஒரே நாள் தான் நடுத்தருவில் நிப்பாட்டி விட்டுருக்கு. அதுவும் நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணதால அது அந்த நடந்திருக்கலாம். மற்றும்படி வந்து சொப்பன சுந்தரி அப்படியே சிவனேன்னு எங்களை கொண்டு போய் சேர்த்துருவாப்புல. இப்போ நாங்கள் வந்து சாவு கச்சேரிக்கு வந்து வெளிக்கிட போகிறோம். ஏன்னா சாவு கச்சேரியில் தான் நிற்கிறோம். ஆனால் சாவு கச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி போகணும். அது எனக்கு தெரியாது. சரி, ஓகே. சரி, ஓகே, பள்ளிக்கூடம் டைம் ஆயிடுச்சு. ஆமாம், இங்கே பாருங்க, அக்கா வந்து 12:30 வந்து கால் பண்ணாங்க. இப்போ வந்து டைம் பாருங்க, வந்து 2:30 ஆகுது டைம். பள்ளிக்கூடம். ஓகே, சரி. இரண்டு ஜீவன் தென்பாண்டி சீமையில என்ன பிரச்சனை தெரியுமா, காலையில இருந்து சாப்பிடல, சாப்பாடு அதுக்காக வந்துட்டு நீங்க வீட்டை சாப்பாடு கொடுத்த வந்து மறைக்கிற கூடாது. காலையில பிட்டு கொத்து அடிச்சு திஞ்ச பாருங்க எப்படி படுக்கிறாண்டு. என்னெல்லாம் பண்ண போறாங்க. புதுசாரி ஜீவன் வேற வந்திருக்கு. கட் பண்ணிருக்கோம் ஜீவனை. வெயிட் பண்ணி பாப்போம் என்ன நடக்க போன்னு. காசாத்தி வடியா போயிட்டு வடியா வந்துடணும். சாப்பிட்ட கூடான்னு சொன்னா பாடுவோம். அப்படி பேசல, நைட் 12 மணி என்றதால உத்தரம் பாக்கல. இது பட்ட பகல் வேற, எல்லா பேரும் ஐயோ ஐயோ. சரி, அதுல அப்படி இல்ல, அப்படித்தான் அன்றைக்கு அவசரத்துல நடந்த சம்பவம். ஓகே, அது பிரச்சனை இல்ல. அது கார் அப்படி யோசிச்சு போல, காரை காட்டுன்னா கடைசியா காட்டுன்னு காட்டி விட்டு எங்களுக்கு கார் வச்சு. சரி, நாங்கள் சொப்பன சுந்தரியை வச்சுக்கொண்டு இன்னொரு காரணம் எடுக்கணும். என்ன இல்லாட்டி சரி வேற நமக்கு ஆக்கள் கூடுது. வேற சேனல். ஆமா, 5 வேற ஆக்கள் கூடுது. அப்ப இனி அப்படி இருந்து 2 பேரை விட்டுட்டு வந்திருக்கோம். ஆமா, அது வேற பிரச்சனையா போய் போது. பாப்போம், ட்ரை பண்ணுவோம்.
ரைட் ரைட் நாங்களான்னு பார்ப்போமா? ஆ ஓ என்ன ரெயினில் பெரும் பெட்டி போகுது ஆக்கள் யாரும் காணும் அப்படிதான். ஆ இங்க காசு காட்டுறாங்க கூட. ஆ ரயில்ல சரி. நல்லா இருக்கு அனுபவம். நல்லா இருக்கு அந்த பக்கம் ட்ரெயின் அப்படி ரயில் நிக்க நாங்க காரை தள்ளி கண்டு போகணும். எப்படி இருக்கு? வாவ் அப்படி பின்னால கயித்துல கட்டி ரயில்ல கட்டி விட்டா சரி பின்னால் இழுத்து போச்சு சாவஜி டவுனுக்கு வந்தாச்சு. சாவகச்சேரி டவுன் இப்போதைக்கு இப்படிதான் இருக்கு சாவஜி டவுன். கனகாலம் பார்க்காதாக்கள், வெளிநாட்டு உறவுகள். இப்போ அடிக்கடி எல்லா யூடியூபர்ஸுமே வந்து சாவகச்சேரியில் வீடியோ போடுறாங்க. அப்படியே ஆமா அண்ணா முன்னால போறாங்க. நீங்க பிரச்சனை நீங்க நிறைய டிக்கெட் எடுக்கிறீங்க ஆனா டிக்கெட்ல விழ மாட்டேங்குது. எப்படி தெரியுமா? அது அப்படிதான் அப்படிதான் டிக்கெட்ல போய் நீங்க எல்லாம் விழுகிறீங்களே தவிர ரொம்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா இல்லாதவனுக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்கும், இருக்கிறவனுக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்காது. சரியா? அப்ப தஜிதவரை எனக்கு லொத்தர் விழுந்து நான் கோடீஸ்வரன் ஆயினா இவன் தண்ணியை விட்டு போயிடுவானோ அப்படி இப்படின்னு கடவுள் யோசிதான் போல அப்படின்னு. ஆனா குறை இல்லடா, இருக்கிறோம் இப்படியே ஏதோ நடு சாப்பிட்டுக்கிட்டு பயிலையும் பார்த்துக்கிட்டு இப்படியே நண்பர்களை சேர்த்துக்கிட்டு நல்ல மனுஷர்களை சேர்த்துக்கிட்டு முதல் நடந்தது நடக்காது. மனசு இருக்குல்ல உங்க மனசு. இப்ப தப்பு எல்லாரும் டெய்லி செய்ய மாட்டாங்க, விளங்குதா? சின்ன வயசுல குழப்படி செய்யறது வளமை தானே. இப்படித்தாண்டா சில விஷயங்கள் சில இதுகள் கணக்கெடுத்துல வந்திருக்கும். கன விஷயம் இல்ல, வாழ்க்கையில 90% நொந்துதான். சரி ஒண்ணுமே போனா நாங்க தனியே அப்படியே கோயிலோட இப்படியே இப்படி சரி போவோம்னு சொல்லி தான் டிசைட் பண்ணது. விளங்குதா? அதுல கணக்க விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் கதைக்கல. என்ன சில அதான் அப்படி கதைக்க போனா கணக்கு போயிட்ட வாழ்க்கையில் பாதிக்கப்படும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நாமளும் அவங்கள மாதிரி ஆயிடக்கூடாது. அதான் என்ன நோக்கம். ஒருதன் வந்து என்னைய பற்றி அப்படி கேட்கிறான் இப்படி கேட்கிறான், அவனை தாழ்த்தி விடணும் அப்படின்னு நினைக்கிறான்னா அதே விஷயத்த அவங்களுக்கு திருப்பி நான் செய்ய போய்க்க அவங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம அதான் விளங்குதோ இல்லையோ, அவங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே மாறிடும். சரி அவன் அப்படி செஞ்சுட்டான்னு போது நாம நம்மளோட வாழ்க்கையை பார்த்துட்டு நம்மளோட குடும்பத்தை பார்த்துக்கிட்டு நமக்கு எது சரின்னு படுதோ அதை கரெக்டா செஞ்சுட்டு போகணும். அதால தப்பான வழிக்கெல்லாம் போகக்கூடாது, கரெக்டா செஞ்சுட்டு போயிடும். ஒரு நேரத்துல அப்படி இருந்தாங்க, ஒரு நேரத்துல இப்படி இருந்தாங்க. தப்பெல்லாம் தப்பே இல்லை, சரியெல்லாம் சரியே இல்லை, தப்பை நீ சரியால் செய்தால் தப்பு இல்லை. ஏய் என்ன ப்ரோ என்ன சொன்னீங்க? தூரம் அடிங்க. என்ன சொன்னீங்க? தென்னை மரம் இருக்கு, தேங்காய் அடி விட்டுருமா? தேங்காய் அடி விட்டா பிரச்சனை இல்லை, தேங்காய் கிட்டாண்டா பிரச்சனை. இதுக்கு பிரச்சனை. தம்பி இறங்குப்பன் கோன் பாரு வந்தது இல்லாட்டு இங்க பாருங்க, வந்தது இல்லாட்டு இதுல கோன் பாரு இறங்க போதும் இறங்க. அன்புக்கு அடிமை நாங்கள். அது சரி. என்ன முடிய இல்ல போன வாட்டி வந்தப்போ எல்லாம் காஞ்சி போயிருந்த வெயில் டைம்ல வந்து நான் தான் வந்து விதைச்சு போட்டு போடணும். அங்க விதைச்சதுக்கு கொண்டு என்ன விதைச்சிருக்கீங்க? நான் சேனல் வச்சு விதைச்சதெல்லாம் அது ஒரு சின்ன ஒரு துண்டு, அது கை இந்த பக்கம் செஞ்சிருக்காங்க. அது பயிற்சியாக்கா? பயத்தை இல்ல பயத்தை. சரி ப்ரோ, நீங்க படிச்ச அளவுக்குலாம் நாங்க ஏ லெவல்லாம் படிக்கல, ஒத்துக்கொள்றோம். நாங்க படிப்ப சொல்லல, படிச்சாதான் எங்களுக்கு அந்த சரியான உச்சரிப்பு அந்த அளவுக்குலாம் படிக்கல. அதனால நீங்க தான் சொல்லுங்க, தவறுகள் விட்டாலும் நீங்க தான் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ப்ரோ. சொல்லுப்பா. நான் இதே சொல்றீங்களா? இது பயிறு இது பாப்பமா என்ன சாமான் பயல்கார வாராப்புல உளுந்தா பயிரா? இது துளசி. ஓகே உளுந்தா. சரி அண்ணா வளவுக்கார உழுவட்டு தானுங்க. உளுந்தேனே இல்ல பயிரும் இப்படி தானே இருக்கு. இது நிறுத்தாலும் 10 கிராம் பெறாடா. என்ன சாமா? இதான் வடை சுடுற சாமா. வடை சுடுறதா? என்ன வடை? உளுந்து வடை. உளுந்து வடை சுடுறது. இதே என்ன செய்ய வடை? பருத்தி துறை வடைக்கும் இதான் போடுறோம். இதான் போடுறது. அண்ணா துளசி. ஓகே. அக்காக்களுக்கு இது முன்ன காணிங்க. என்னடா இதுக்கு பேர் தான் காதல் காயன்னு சொல்லுவோம் நாங்க. வட்டி அப்படியே ஒட்டி கொட்டுவாங்க, லவ் பண்ணிடுவாங்க, ஒட்டி கொட்டுவாங்க. இதான் அது கொஞ்சத்தை வச்சுக்க தம்பி, தேவைப்படும் எரிஞ்செறிஞ்சு விளையாடுறதுக்கு. இந்த தலையில மட்டும் பட்டுச்சுன்னா அவ்வளவுதான். அண்ணா
அண்ணா பாத்தியா நம்ம சொப்பன சுந்தரிய எங்க வேணாலும் போய் வரும்டா. அதான் நம்மளோட சொப்பன சுந்தரி. இவருக்கு அதான் ராசாத்தி. சரியா பிஸி மேன் இவரு. இதே கூட பிடிச்சிருக்கலாம். இப்ப நீங்க பிஸி மேன் மட்டும் பிடிக்கல. மட்டும் பிடிக்கிறாரு. பிடிக்கலாம் டைமிங்லாம் பிடிக்கலாம். இல்லாட்டி 7 மணிக்கு போகிற இடத்த 10 மணிக்கு போவானுங்களா? நானே இன்றைக்கு தான் வாரன் வீடு குடி போனதுக்கு. காலை உடைச்சிது கப்பர் பாண்டு கிடந்தேன். 2 நாள் வீடு குடி போனதுக்கு வந்து பிரசாந்த் வரல. ஆமா நான் தான் பிரசாந்த் இன்னைக்கு தான் வரல வீடு குடி போனது. அண்ணா எங்களோட வீடு கொஞ்சம் வசதி இல்லை, கொஞ்சம் சின்ன வீடு பார்த்து நாங்க மட்டும் பெரிய பங்களாவான இருக்கோம். சொல்லாட்டி பங்களா தான் அந்த 3 மாடி அது இந்த வீடியோல காட்டலையே. காட்டுமா உங்களோட 3 மாடி காட்டுமா என்ன காட்டு சும்மா நானே காலையில பசி எல்லாம் இல்லை பண்ணிட்டாங்க. நீங்க வந்து சமைச்சு எங்களுக்காக பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதுக்கு ஒரு வாட்டி கால் பண்ணாங்க. எங்க தம்பி ஆட்களை காணல. இல்ல 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 வாழையில எல்லாம் போலாம். இவருக்கு வேணும்னா வாழையிலேயே தூங்குவோம். சும்மா போயிருந்தான். நாங்க அதை பற்றி கலைக்கிறத விட்டுட்டோம். அதை பற்றி கலைக்கிறதே நாங்க விட்டுட்டோம். அதுக்கு நீங்க வாழையிலேயே நீங்க வாய்தான் பேசி 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 வந்து சாவகச்சேரியில நன்னங்களை போகல கணக்க தீவுகள் இருக்கு. தீபா அதுல ஒரு தீவுல வெகு விரைவில் ஒரு வீடியோ நீங்க பாப்பி என்ன தத்துவ சித்தர் 2 பேர் பேரு தத்துவ சித்தரு சரியா அதான் சைவ சித்தரு. அதான் நீங்க எல்லாம் சித்தர்கள் கூட ஞான திருஷ்டி நான் ஞான கண்ணனை பார்த்து சொல்லும் போது அது கண்டிப்பா நடக்கும். இல்ல அப்படி இல்லை எப்படி தெரியுமா, நீங்க எல்லாம் குரு தானே. நீங்க யாவதெல்லாம் எனக்கு குரு. இல்ல நீங்க எல்லாம் சொல்றது வாய் பழிச்சிருவாரு. நடக்குதோ இல்லையோ நான் பண்றதோ இல்லையோ நீங்க சொல்லி சொல்லி படிக்க வச்சிருக்கீங்க. இப்படித்தான் பதிகானப்பட்டு கோழியை காணாம போயிட்டு கோழி நேற்று சாப்பிட்டு சண்டை பிடிச்சி நேற்று சாப்பிட்டு காரை தள்ளிட்டு வந்தோம். அந்த தீவனப்பட்டி விட்டு கோழி இறைச்சி சரியா அது ஒவ்வொருத்தரும் பாக்குற மடத்தனமான விலைகள். நான் உங்களுக்கு சொல்லுவாங்க அவனையும் பாக்குற மடத்தனமான கடைசியில புரிஞ்சிய மாதிரி இறைச்சியை வட்டி கொண்டு பூனை வாயில வச்சு அது என்ன பண்ணும் பூசையா முடியும். அது வேலையை தான் பார்க்கும். அது சரி. நண்பன்றது மதத்தையும் தாண்டி இருக்கு பாத்தியா. கண்டிப்பா இப்ப நாங்க எடுக்கிற இடத்தை சொல்றோம். மதத்தையும் தாண்டி ஒரு விஷயம் வந்து நண்பன்றது அன்புவேதையா மதம் எல்லாம் மதம்லாம் இன்னைக்கு நேற்று வந்தது. மனுஷன் அன்னைக்கே வந்துட்டான்ல. மதம் அது இது அப்படி இப்படி ஓடுறதுல வேலையே இல்லை. எது சரியில்லை படுதோ நீங்க இப்ப என்ன சொல்லுவாங்க மதம். நாங்க மதம் ஓடுறது ஆன்மீகன்றது வந்து ஒரு மனுஷனுக்கு ஆன்மீகத்தை நான் அது சொல்ல இப்ப என்ன சொன்னா அவங்களோட மதத்துல அவங்க ஒழுங்கா இருந்தா சரி, ஆனா மத்தவங்களோட மதத்தை குறகுறாம இருந்தா சரி. ஆன்மீகன்றது ஒருத்தங்களோட மைண்ட ப்ரோக்ராம் பண்ண மட்டும்தான். கண்டிப்பா கண்டிப்பா அதுக்காக மட்டும்தான் வந்து இப்ப இந்த உலகத்துல அதாவது இந்த ஜெனரேஷன்ல வந்து சரியா இந்த ஜெனரேஷன்ல வந்து எல்லாரும் ஒத்துமையா அன்பா எல்லாரும் சேர்ந்து அன்பு ஒரு காலத்துல அப்படி இருந்ததா. இப்ப வந்து அதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஏன் தெரியுமா, சாத்தியம் எல்லாம் உண்டா ஒர்க் பண்ண வேண்டிய நிலைமை, எல்லாம் உண்டா பயணம் செய்ய வேண்டிய நிலைமை. எனக்கு என்னது சொல்லுவாரு ஒரு காலத்துல இந்த சிறுட்டையில தண்ணி குடிச்ச விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாரு. அப்பா பிடிச்ச மாதிரி தான் நாங்க இப்ப முடிக்கிறோம். சரியா நாங்கெல்லாம் பெரிய ராஜபரம்பரையில நாங்க சிறுட்டையில பிளேனி ஊட்டிட்டு இருக்கோம். இப்ப உங்களுக்கு நான் சிறுட்டையில தான் தந்தேன். அதை சொல்லுங்களேன் பைப்பிள்ளையா. இப்ப நம்ம தான் மாறணும். அதாவது நம்ம வெங்கல தட்டுல சாப்பிட்டு வெங்கல கப்புல தண்ணி குடிச்ச காலம் தான் போய் இப்ப மண்முட்டியும் மண் கப்பையும் சிரட்டை கப்புகளை தான் தேடணும். அது ஆரோக்கியத்திற்காக இப்ப நாங்க இதுக்குள்ள இப்ப உலகத்தை வாழ்றோம், உழைக்கிறோம், ஆடம்பரமா வாழ்றோம், ஆடம்பரமா சாப்பாடு சாப்பிடுறோம், காசு இல்லாத நேரம் கஞ்சியை குடிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஒரு 3 நாள் கவில இருக்க வாழ்க்கை எப்படி தெரியுமா, ஒரு ஃபோன் இல்லை சரியா, ஒரு தொடர்பு இல்லை, ஒரு உறவு இல்லை, குடும்பம் இல்லை, ஒன்றும் இல்லை. நாம நமச்சிவாயன்னு சொல்லிட்டு அது எங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் அது வந்து மதுவுக்கு வந்து கமெண்ட் வந்துருக்கு தெரியுமா. அது காட்டு யானை இல்லை, அது கோயில் யானை. அங்கே எங்கடா சாமி கோயில் இருக்கு, அங்கே அந்த காட்டுக்கு எங்கே கோயில் இருக்கு. நாளைக்கு முருகன் விக்கிரகத்தை வச்சுக்கணும், ஒரு புளிய மரம் நிற்கிது, அதுக்கு நாங்கள் வச்ச பேர் தான் மது.
அங்கே யாரும் வைக்கல, அங்கே நாங்கள் வச்ச பேர் தான் அதுக்கு பேர் மது. இல்லைங்களா, நாங்கள் மது வந்து செல்லாமல் நாங்கள் ஒரு பேரை வச்சேன். எல்லாரும் எங்களோட அன்பா பழைய வைக்கிறோம். கோயில்கானை அப்படி தெரியுமா, சங்கிலியும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் பாகம் இல்லாமல் அது மனுஷனோட அந்நியோன்யமாக பழகிட்டு அதுக்கு தெரியும் இவன் என்னத்துக்கு வந்துருங்க, என்ன செஞ்சிருங்க, அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு தேங்காய் கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், அப்படியே மாறிட்டு போகுது. அவ்வளோதான். அதுக்கு கமெண்ட் வர இது காண்டியான இல்லை எங்களேன்னு பைத்தியமாக இருக்கியாது. அது அந்த இடத்துல அனுபவப்பட்டவனுக்கு தான் அதுக்கு அனுபவம் தெரியும், அனுபவப்படாதவனுக்கு தெரியாது. இப்பெல்லாம் கை கழுவுற பழக்கம் இருக்கும். எல்லாம் உங்ககிட்ட பழகுறது தான். நீங்க துறைச்சா நாங்க துறைப்போம், நீங்க கை கழுவுனா நாங்க கழுவுவோம். நீங்க கழுவுறீங்களா குருவே? நீங்க கழுவுறதா? நீங்க கழுவுறதே நாங்க கழுவுவோம், நீங்க துறைச்சா நாங்க துறைப்போம். எல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிட்டது தான். ஆக மொத்தத்துல அடுத்தவங்க என்ன சொல்றாங்களே இல்லையோ, இல்லை இப்படி கொடுத்து என்ன நடந்தது இல்லையோ நம்பி வந்த எங்களையும் சிறப்பாக முடிச்சுக்கிட்டேன். பிரியாணி சந்தோஷமா சாப்பிடுங்க. எங்கடா கம்பியாணி தான் பிரியாணி தான் பிரியாணி. நீங்க எது பிரியாணின்னு சொல்றீங்க? பிரியாணி லெக் பீஸ் இருக்குதுல்ல, அதுதான் பிரியாணிங்கிறத யார் சொன்னாங்க? கோயில் எல்லாம் அந்த பிரியாணி தான் போடுறாங்க தெரியுமா? அங்க இருக்கா பீஸ்? என்ன பிரியாணி சாடுறாங்க. ஐயோ 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 ஐயோ. ஓகே சாப்பிடுங்க. ஜெஸ் நாங்க சாப்பிடுங்க. ஆட்டுறது டைம் போயிட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டு போகலாம். பிரசாத் கறி குழம்பு வாசம் வந்துச்சுடா பிரசாத். இந்த அப்பளம் சாப்பிடுங்க. அப்பளம் முறத்து வச்சுக்கா. இல்லை இல்லை கறி குழம்பு வாசம் வந்து பாருங்க, இங்க பாருங்க. இல்லையா சாமியாராயி. ஐயோ 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 ஐயோ. இங்க பாருங்க கடலை குழம்பு, கடலை குழம்பு, மோர் கொச்சிக்கா, அப்பளம் இருக்கா, பருப்பு கடையில் இருக்குதா, இது ஒரு குழம்பு, தக்காளி உருளைக்கிழங்குலாம் போட்டு அப்படியே உங்களுக்கு மரவள்ளி கிழங்கு உருளைக்கறி வச்சிருக்காங்க. இதை விட வேற என்ன தேவை? நான் ஒன்றும் தப்பே சொன்னேன். வேற என் கடையில் சாப்பிடுறது அந்த பாரு ஊருக்கா வேற. என் கூட நீங்க கூட்டி சேர்த்தீங்கன்னா என்னோட சேர்ந்து உங்களே நல்லவன் ஆக்கிடுவேன். அவ்வளவுதான். இல்லை நான் மச்சம் சாப்பிட்றதில்ல, அதாவது மாமிசம் விட்டுட்டேன், சைவம் மட்டும்தான்ன்றது வந்து எனக்கு கவலை இல்லைக்கா. என்னோட சேர்ந்து வந்து இவங்களும் சொன்னாங்க பாருங்க வீடியோவில், நீங்கள் மாமிசம் சாப்பிட்றதா அப்புறம் ஓகே. அப்போ தயவு செஞ்சு இந்த வீடியோவில் சொல்கிறேன், என்னால் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடாது. ஆடு காயுதுன்னா ஆட்டு புழுக்கையும் சேர்ந்து காயக்கூடாது. அதனால் இப்போ இன்றைக்கி உங்களோட முகத்தில் டல்லாக இருக்குன்னு சொன்னால் சரியா ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் விரத நாட்கள் ஏதாச்சும் யாத்திரை போகிறேன்னா அதுக்கு டெய்லி சாப்பிட இல்லை, கிடைக்கிற சாப்பிட்டு ஒன்றும் வந்து நல்லவனுக்கு நினைக்கலாம், ரொம்ப நல்லவனுக்கு நினைக்க கூடாது. சாப்பிடணும்னாலும் சாப்பிடணும். அதுதான் சொல்ல. நீங்கள் இது நாள் வரைக்கும் வீடியோவில் இல்லை, அதான் இது நாள் வரைக்கும் நீங்கள் வீடியோவில் அதை சொல்லாதனால அவங்களுக்கு தெரியாது, ஒருத்தரும் தெரியாது. இப்போ சொல்கிறோம், இனிமேல் யாராச்சும் சாப்பாட்டுக்கு இன்வைட் பண்ணுறதா இருந்தால் என்ன தவிர அவங்களுக்கெல்லாம் வந்து தயவு செய்து மான்மிசை சமைச்சு வைங்க. அப்படி இல்லையா? அதுதான் நான் சொல்கிறேன், எனக்கு வெறும் சோறே போதும். இப்படித்தானே வாழ்க்கை இவ்வளவுதான் என்று தெரிஞ்சவனுக்கு வீடும் ஒன்று தான், காடும் ஒன்று தான். இல்லை நீங்கள் சாப்பிடுங்க. பாயாசம் வேறு வந்திருக்கு. ராஜ விருந்து நல்லா இருக்கா? சாப்பிட்டியா? இது ஒரு ராஜ விருந்து. உண்மையில் வந்து அக்கா ஸ்பெஷலாக எங்களுக்கு இவ்வளோ மினக்கட்டு சமைச்சிருக்காங்க. இதில் பாயாசம் இருக்குது. எங்களுக்காக வேண்டி இவ்வளோ மினக்கட்டு இருக்காங்க. இத்தனை வகை வெரைட்டியாக வந்து சமைச்சு சாய்பாபா கோயிலில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு முடிய பாயாசம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு, சரி கையை அலசிட்டு சாப்பிட்டு பாயாசம் பிடி. ஆமாண்ணா என்னதான் மச்ச மரக்கடை அடிபட்டாலும் இந்த சாப்பாடு சாப்பிட்டு இந்த பாயாசம் முடிக்கிற அளவு இருக்குல்ல. நல்லா அது வந்து இந்த பாயாசம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும்ல, அதுக்குள்ள வெனிலா ஃப்ளேவர் எல்லாம் சரி. இன்னொரு மேட்டர் தெரியுமா, இந்த சாப்பாடு இன்னதான் காம்பினேஷன் அக்கா சூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. பெட்டரான விஷயம். எது காம்பினேஷன் சொல்லுங்க. சொல்லுங்களே, நீங்கள் அடிச்சு விடலாம் ஐயா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வந்து பாயாசம் மரக்கறி சாப்பாடு மட்டும் தானே பாயாசம்? ஆமாம். மரக்கறிக்கு பாயாசம், மச்சத்துக்கு என்ன சொல்லுங்க. அதாங்க எனக்கு தெரியாது. பட்டலாபம், ஐஸ்கிரீம் அப்படியே என்ன விஷயம்னா மச்சம் சாப்பிட்டதா, மரக்கறி சாப்பிட்டா அப்பயும் பாயாசம் சாப்பிட்டா அந்த மாதிரி திருப்தி உலகத்தில் இருக்கு. உங்கள் மச்சினம் அப்படி கிடையாது. உங்கள் மச்சினம் மாதிரிலாம் சொல்லும் போது நான் அப்போ பேந்த மொழிச்சேன். இப்போ தான் புரியுது.
இல்லை என் மச்சினை வந்து கொஞ்சம் உருட்டுவான் அவ்வளவுதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் மச்சினை சொன்னாங்க நான் அப்போ நம்பல இப்போ நம்புறேன் முருண்டல மரக்கறி சாப்பிட்டா பாயாசம் சாப்பிடலாம் சவரிசியில் வந்து ஜவரிசியில் வந்தாலும் ஜீரண சக்தி இருக்குது சரியா மஞ்சள் சாப்பிட்டா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் வட்டலாப்பம் சாப்பிடலாம் மஞ்சள் சாப்பிட்டா பாயாசம் சாப்பிட பார்த்துருக்கீங்களா இருக்காது என்ன காரணம்னா அது இல்லாட்டி பீடா சாப்பிடுவாங்க சரியா சாப்பிடுவான் அதுதான் வந்து மஞ்சள் சாப்பிட்டா அது என்ன மஞ்சள் வந்து வேலைக்கு ஜீரணிக்காது செமி வளர்க்காது அதுக்கேற்ற இப்போ இதில் சாப்பிட்றது செமி வளர்க்காது அது மாதிரி மரக்கறி வந்து வேலைக்கு வந்து செமி வளர்க்காது அதுக்கு அதெல்லாம் மரக்கறி சாப்பிட்றேன் அதுக்காக கஷ்டப்படக்கூடாது பாயாசத்தையும் குடிச்சா அது கொஞ்சம் நல்லா இருக்கு அதுதான் உண்மையான மீட்டர் மற்றவங்கள இதுக்கு இதுதான் இல்லை நீங்கள் பாயாசம் இருந்தாலும் சாப்பிடலாம் அது வேறு பிரச்சனை. ஆனால் எங்களுக்கு நாங்கள் நீ சாப்பாட்டுக்கு வந்தால் மான் மீசம் இருக்கணும் சொல்லுங்க. அது நியதி வந்து எப்படின்னா மரக்கறின்னு சொன்னால் மரக்கறி சாப்பாடு வடை பாயாசம் அவ்வளோதையும் அப்படி முட்டுக்குள்ளே இருக்காங்க. அதுக்கு மேலே அதுக்குள்ளே வேறு அசைவம் தான் இப்போ மச்சன் சேர்த்து சமைக்கிற சாப்பாடுலாம் அதுக்கு வராது. பிரியாணின்னு சொன்னால் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஐஸ்கிரீம் குடிச்சு இல்லை ஒரு வட்டலாப்பம் சாப்பிட்டு இல்லை ஒரு பீடா இதுன்னா தான் அது அதுக்கேற்ற டேஸ்ட்டு இல்லை மறுபடியும் சைவ சாப்பாட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அவர். இது என்னோட தப்பு இல்லையா? நீங்கள் திரும்பவே சொல்லக்கூடாது. இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறதெல்லாம் சைவ சாப்பாடு. வாங்க உங்களுக்கு நைட் சாப்பாடு இருக்கா? இப்போ இங்கே வாங்க கவனம் தண்ணி குடி. ஓகே நல்லபடியா சாப்பிட்டீங்க தானே? ஓகேயா வலிக்கூடலாம் இல்லை. ஆனால் நாங்கள் 2வது வாட்டி வந்து சாப்பிட்டோம். புரோதான் வந்து இதை மிஸ் பண்ணிட்டார் என்னத்தை வீடு குடி போகிறது. ஆனால் அக்கா வந்து வேணுமென்று தான் லீவ் எடுத்தோன்னு இப்போ உண்மையை சொல்கிறேன். நான் வந்து அவனால் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் போகக்கூடாதுன்ற மாதிரி இருந்தவனேன்னு சொல்லி தெரியல. பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய நன்றி ஜெசோகாக சொல்லி ஆகணும். இன்றைக்கு வரைக்கும் வந்து தெய்வான பாட்டிக்கு வந்து எது என்னன்னாலும் கால் பண்ணி நிறைய உதவிகள் வந்து செய்து கொண்டிருக்கிறது. சப்போஸ் நாங்கள் தெய்வான பாட்டி கூட ஃபோன் பேசாட்டியும் கண்டிப்பாக டெய்லி வந்து ஜெசோகா கால் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அதை என்ன சொன்னால் அம்மா என்ன நிலவரத்தில் இருக்காங்க. சப்போஸ் அவங்களுக்கு காய்ச்சல் சொன்னாலும் அது கேட்டுட்டு எங்களில் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி இல்லைனா போஸ்டேக் அடிங்க வச்சு போடுவாங்க. சொன்னால் அவங்களோட வாட்ஸ்அப் இருக்குது அப்படின்னால இன்னைக்கு கூட கிஷோ காசு போட்டு மட்டும் தான் சொல்லிக்காரு. அதாவது வந்து பாட்டிக்கு வந்து கால் பண்ண கொஞ்சம் டைம் இல்லையா இங்கே 2 சடன்டு போஸ்டேக் அடிங்க போட்டுருக்கேன் சொல்லிட்டீங்க. சரி இப்போ ஏன் எங்களுக்காக வண்டி இப்போ நாங்கள் இங்கே வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படி சொல்லி எனக்கு அது வேணும் தம்பி. வாங்கலாம் நீங்கள் எப்படியோ அம்மா அப்பா விட்டுட்டு வந்துருக்கிறீங்க கடையில் சாப்பிட்றீங்களா? அப்போ ஒருபடி சாப்பாடு உங்களுக்கு சந்தி ஆகணும்ன்ற ஒரு வேணா பேரம் அது அங்கே வேறு ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு மனசு தான் கடவுள் சொல்லுவாங்க. வந்து அந்த அளவுக்கு வந்து அன்பாக வந்து பேசுவாங்க. இன்றைக்கும் அதாவது நான்லாம் வந்து கோர்ஸுக்கு போகிறதா இருந்தாலும் போகிறதுக்கு முதல் நாள் என்ன போகிறதுக்கு அன்றைக்கி காலையில் கூட வந்து கால் பண்ணி ப்ரேயர் பண்ணுறது. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் நிறைய ஜெபிச்சதுனால தான் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. அது ஒரு வழக்கு முடிஞ்சுது. அதை சொல்லியிருந்தேன். நான் கோர்ஸுக்கு போகிறதுக்கு சொல்லி அடிக்கடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதில் ஒரு வழக்கு முடிஞ்சுது, நல்லபடியாக தான் முடிஞ்சுது. நிறைய பேர் ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து முக்கியமாக ஜெசோக்கா வந்து நிறைய வாட்டி எங்களுக்காக ஜெபிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன கண்ணனை சந்தோஷமா? சந்தோஷம். கண்ணனை இப்போ இடம் தெரியும் தானே? இது இல்லை முன்னாடி வந்து நான் சொல்லும்போது பெருசாக படியோட தான் அந்த கோயில் தெரியும். இப்போ சாவக்கச்சேரினா அண்ணன் சாவக்கச்சேரி இதெல்லாம் முதல்ல அந்த காலத்தில் வந்து பனை மட்டை தென்னை மட்டை வெட்டி எடுத்துட்டு இதுக்குள்ளால வந்து கிரிக்கெட் விளையாடி தெரிஞ்ச ஆளாம். என்ன சும்மாதான் இந்த குளத்துக்கு மீன் பிடிக்கிறது இருக்கு குளம் உங்களுக்கு தெரியாதா? நான் சொன்னா பெரிய மனுஷன் சொன்னா கேளுங்க. அந்த காலத்தில் பள்ளி ஜம்பரம். ஓகே என்ன விஷயம் சொன்னால் இப்படி தான் அவங்க 2 பேரும் அலைமை கொண்டிருப்பாங்க. சாப்பாடு தந்த ஜெசோகாவுக்கு நன்றியை சொல்லிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே பாய் பாய் பாய்.